Hello everyone, I'm Soumya. Welcome to another episode on Decoding Mental Health for All. Today we have Dr. Lakshmi Sanjay, founder and director for Optimal Mind Brain Wellness Clinic, Adayar, Chennai. Thank you, ma'am. Thank you for joining us today. Thank you, Soumya. Today we are going to discuss very important topic, grief. Ma'am, grief in a what exactly is grief? Grief வந்து ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் டு எனி லாஸ். லைஃப்ல எல்லாருக்குமே இந்த ஒரு ஃபேஸ் வந்து போகும். இட்ஸ் சம்திங் விச் வி கேன் நாட் அவாய்ட். ஸோ வென் யூ லூஸ் சம் ஒன் வெரி க்ளோஸ் டு யூ ஆர் சம்திங் விச் இஸ் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், what will happen is you will enter into a process called grief. Grief is a state where, emotional state where cognitive, behavioral, and emotional changes happen in you. So that is what you experience when you lose someone very close to your heart. மேம் இன்னொரு டவுட் எப்படின்னா வந்து நம்ம ஒருத்தவங்க லூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கிரீஃப் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அந்த ஒரு ஃபேஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் தெர் இஸ் another வே ஆஃப் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ மேம். இப்போ நம்மளுக்கு இந்த பயத்துல வந்து கிரீஃப் அப்படின்னு ஒரு இமோஷன்ஸ் நம்ம மனசுல எப்பவுமே இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஒன்ஸ் வி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் லாஸ் இன் அவர் லைஃப், அதுக்கப்புறம் அந்த ஃபியர் ஆஃப் கெட்டிங் இன் டு த சேம் கைண்ட் ஆஃப் லாஸ் இஸ் கோயிங் டு பி தேர் ஃபார் எனி இண்டிவிஜுவல். அதுவும் மல்டிபிள் லாஸஸ் சஃபர் பண்ணுறவங்களுக்கு அதுவே அவங்களோட தாட் ப்ராசஸாக கூட மாறிடலாம். ப்ரீ ஆக்குபைட் வித் நெக்ஸ்ட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ஹூ ஆர் வி கோயிங் டு லூஸ், வாட் ஆர் வி கோயிங் டு லூஸ், அந்த தாட் ப்ராசஸே அப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூ யூ திங்க் கிரீஃப் இருக்கிற ஃபேஸில் வந்து இஸ் இட் குட் ஆர் ஒரு டாக்டரை மீட் பண்ணும்போது லைக் ஹவு தே நார்மலி தேல் அட்ரஸ் டு யூ, லைக் எப்படி அவங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் ஃபார் தெம். ஸோ வென் தே கம், தே மே கம் கன்ஃபியூஸ்ட். ஃபர்ஸ்ட் அவங்களோட எமோஷன்ஸ் என்னன்றதே ஒரு கிளியராக சொல்லக்கூட முடியாத அளவு ஒரு ஸ்டேட்ல இருப்பாங்க. ஒரு சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு சில பேர் they will present with depressive symptoms, கொஞ்சம் sadness, and there are different ways grief can present, and it is very unique to each individual. And அவங்க the person who they lost, how close they are to this person will again determine how they are reacting to their loss. Okay, ma'am. Thank you, ma'am. Ma'am, what are the stages of grief? Grief-க்கு நம்ம டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி பல ஸ்டேஜஸ் இருக்குமா? கண்டிப்பாக ஸ்டேஜஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜஸ் வந்து வாட் தே ஹவ் டிஃபைன்ட் ஐ வில் டெல் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வி கால் இட் அஸ் denial about the loss, and next stage is anger. ஏன் இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ற ஒரு மாதிரியான கோவம், that is there. Then comes bargaining. The thoughts become, they come to a state where there is bargaining happening within yourself. What is என்னென்ன நடந்துச்சு, இது என்ன, அப்புறம் you come to one state where you bargain with your thoughts. Next goes depression, a stage of depression where you start to believe that this person is lost forever. அப்புறம் you go into depression, and then comes acceptance. இவங்களோட லாஸை வந்து you go to the next level of getting aware about a life without the person. That is acceptance stage. But இந்த ஸ்டேஜஸ் வந்து டைம் பவுண்ட் கிடையாது. அண்ட் இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதே ஆர்டரில் வரணும்னு அவசியம் இல்லை. எனிபடி கேன் கோ டு எனி ஸ்டேஜ் அட் எனி பர்டிகுலர் டைம் they are going through grief. Usually what we see is grief from the moment you lose someone close till 6 months or even 1 year. To some people it can be there, grief can be there for up to 1 year. Okay, okay, ma'am. நம்ம இதிலே வந்து if you see in deep, grief counseling maybe yes that can be helpful for many people. According to you, இந்த counseling எவ்வளோ தூரத்துக்கு வந்து பீப்புளுக்கு வந்து will get benefited out of it? எஸ். ஸோ கவுன்சிலிங் எல்லாருக்குமே தேவையான்றது வந்து ஃபஸ்ட்டு திங். கிரீஃப் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ்.
ஸோ வென் யூ கேன் ஹேண்டில் இட் யோர் செல்ஃப் அண்ட் அதுக்கு வந்து கவுன்சிலிங் சீக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது, தட் யூஆர் ஏபிள் டு கெட் த்ரூ த எமோஷன்ஸ் யோர் செல்ஃப் அப்படின்னும் போது இட்ஸ் ஓகே. பட் கவுன்சிலிங் எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து நான் கிளியராக இருக்காதுன்னு சொன்னேன் இல்லையா, இது என்ன நமக்கு ஃப்யூச்சர் என்ன அப்படின்ற ஒரு பெரிய டைலமால இருக்கும்போது their emotions are so mixed up. அந்த மாதிரி இருக்கும்போது கவுன்சிலிங் will help in understanding the loss better. நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், வாட் we can expect in the future, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் will help you to go through grief in a better ஓகே way. ஓகே. இந்த கவுன்சிலிங் அண்ட் தெரப்பீஸ் இதுல வந்து ஒரே மாதிரி இருக்குமா, or will it be different? It depends again. கவுன்சிலிங் அண்ட் தெரப்பி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. Grief counseling is different from other therapies that we do. First ஓகே. thing, because as I said, it's a natural process. So இதுல வந்து ரொம்ப ஆக்டிவா வந்து தெரப்பி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே. And when they have other features adding on to the grief itself, and when the grief becomes something called complicated grief, ரொம்ப பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா தெரப்பீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மேம், நம்ம ஸ்டேஜஸ் பார்த்தோம் கிரீஃப்ல. நீங்க வந்து காம்ப்ளிகேட்டட் கிரீஃப் பத்தி நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அது பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? எஸ். கிரீஃப் ஓட சிவியரிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும்போது when the grief process is very severe and ஒருத்தவங்களோட ஃபங்க்ஷனிங் எம்பேர் ஆகிறப்போ தேர் நாட் ஏபிள் டு டூ தேர் ருட்டீன் ஒர்க். நான் வேலைக்கு போக விருப்பம் இல்லை, எதுவுமே செய்ய விருப்பம் இல்லை, வீட்டில் வந்து பசங்களை பார்த்துக்கவோ இல்லை அவங்களோட தேவைகளை வந்து செய்துக்கவோ விருப்பம் இல்லை, தே ஜஸ்ட் ஸ்டாப் டூயிங் வாட் தேர் டூயிங், தென் தே ஹாவ் டு தென் தட் இஸ் கால்ட் காம்ப்ளிகேட்டட் கிரீஃப். And certain other things which will add to the occurring process, தன்னை காயப்படுத்திக்கிறதோ, செல்ஃப் ஹார்மிங் பிஹேவியர், அப்புறம் இன்க்ரீஸ்ட் சிம்டம்ஸ் ஆஃப் கிரீஃப் ரிசல்ட்டிங் இன் டிப்ரெஷன். டிப்ரெஷனே வந்து ஸ்டார்ட் ஆகுது, கிரீஃப் ரிலேட்டட் டிப்ரெஷன். ஸோ அந்த மாதிரி ஆட் ஆச்சுன்னா தட் வி கால் அஸ் காம்ப்ளிகேட்டட் கிரீஃப். ஓகே மேம். இதே சிச்சுவேஷன்ல வந்து எஸ் வி நீட் சப்போர்ட், தெரப்பீஸ் ஹெல்ப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சப்போர்ட் சிஸ்டம் எப்படி ஒரு சுச்சுவேஷன்ல கிரீஃப் என்ன சுச்சுவேஷன்ல வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க, ஹவு தி சப்போர்ட் சிஸ்டம் கேன் ஹெல்ப் தெம், எப்படி நம்ம அவங்கள வந்து சியர் பண்ணிட்டு லைக் ஹவு கேன் வி ஹெல்ப் தெம் ஆக்சுவலி? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீப்புள் ஹூ ஆர் அண்டர்கோயிங் கிரீஃப், அவங்களுக்கு வந்து இமீடியட் சப்போர்ட் சிஸ்டம் இஸ் தேர் த அதர் பீப்புள் ஹூ ஹவ் லாஸ்ட் த சேம் லவ்ட் ஒன். ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் த சேம் கிரீஃப், அவங்களோட பேசுறது, திஸ் இஸ் வாட் வில் help them come around the grief, grow around the grief. But if you ask me, நம்ம என்ன பண்ணணும், நமக்கு நம்மளோட loved one is undergoing bereavement or grief, நம்ம எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அதை அனலைஸ் பண்ணுறது, அப்புறம் ஜட்ஜ்மெண்டலாக இருக்காம ஜஸ்ட் லிசன் டு தெம். லிசனிங் இட் செல்ஃப் வில் ஹெல்ப் தெம் டு ப்ராசஸ் தியர் கிரீஃப். அண்ட் அட்வைஸ் பண்ணுறது வந்து வி டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் தாட்ஸ் ஆர் கோயிங் ஆன் இன் தியர் ஹெட். அதை வந்து நம்ம பிளாக் பண்ணாமல் ரெதர் லிசன் நாட் அட்வைஸ் வில் ஹெல்ப் தெம். ஓகே ஓகே மேம். இதே மாதிரி கிரீஃப் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் லைக் ஹவு இட் இஸ் கோயிங் டு பி வித் யங்கர் அடல்ட்ஸ் ஆர் மேபி அடல்ட்ஸ் ஆர் மேபி கிட்ஸ், அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் ஹவு தட் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் அண்ட் ஹவு ஆர் யூ ஏபிள் டு கைட் தெம்? Okay, so with age, the way they process grief will also change. Based on their previous experiences, we react in different ways to grief. ஸோ சில்ட்ரனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேரண்ட் இழக்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங், ஒரு பேரண்ட்டை இறக்கும்போது அந்த லாஸ் இஸ் வெரி சிவியர். பட் எல்லா ஏஜ்லேயுமே வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே when the children know or very aware of the loss, அப்போ தான் வந்து the process is
எக்ஸாக்ட்லி லவ் ஹவு கிரீஃப் ரெப்ரசன்ஸ் கிரீஃப் உன்னோட ஃபுல் ப்ராசஸ் அந்த அந்த ஏஜ்க்கு மேலே தான் தே வில் அண்டர்கோ ஃபார் சில்ட்ரன் younger than 10 years of age who doesn't understand the situation at all, grief will not represent like this. It will be more like um, throwing tantrums, behavioral issues. இந்த மாதிரி தான் it will represent. ஓகே. எதுக்கு அழறாங்கன்னே தெரியல, திடீர்னு வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க கம்ப்ளீட்டா. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ரெசன்டேஷன் கேன் பி தேர் இன் சில்ட்ரன் less than 10 years of age. அடல்ட்ல வந்து we saw how grief will process. எஸ் எஸ் So growing around grief will happen in some people. For some people, it will go into complicated grief. எஸ் மேம். But in the teenage, where they are between this age and that age, where they are still seeing, growing, and the person's loss is very, very, very deep for them. அவங்களுக்கு வந்து and because of the hormonal changes, which is already another factor to them in adolescence and young adults. இப்போ அந்த இடத்துல grief can actually be presented in a very exacerbated manner. ஓகே. And the chances of them going into depression are very high. மேம், இதே மாதிரி கிரீஃபுக்கு வந்து யூ டோல்ட் அபவுட் கவுன்சிலிங் தட் ஹெல்ப்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஆல்சோ டு யூ திங்க் தட் மெடிகேஷன்ஸ் ஆல்சோ வில் பி ரிக்வயர்ட், இல்லை மெடிகேஷன்ஸ் மட்டும்தான் வேணும், இல்லை கவுன்சிலிங் மட்டும் போடும்? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அரவுண்ட் இட்? Yes. So since grief is a normal natural process, medications ஓட need வந்து grief processல வந்து it's not required. நாட் ரிக்வயர்ட். Only if the symptoms are so severe and depression add ஆயிருக்கு and complicated griefல போறாங்க, then based on their symptoms medications வந்து தேவைப்படலாம். Counseling is something which they have to undergo when they are not able to cope with the grief by themselves. ஓகே மேம், தேங்க்யூ.